அதுக்கு முந்தின வாரமும் கிரீடத்தை தான் பார்க்கிறோம். இந்த வாரமும் நம்ம அதே கிரீடத்தை தான் பார்க்க போறோம். எடுத்து நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ள கிரீடத்தை நீ என்ன செய்ய வேண்டும்ங்கிறார் பாருங்க, பற்றி கொண்டு இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஜீவியத்துக்கு தக்கதாக கர்த்தர் சில கிரீடத்தை கொடுக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்னென்ன கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், அந்த கிரீடத்தை யாருடைய ஜீவியத்திற்கு கொடுப்பார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம பார்த்த பொழுது முதலாவது கர்த்தர் கொடுக்கிற கிரீடம் என்னன்னா, மகிழ்ச்சியின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் என்ன செய்யப்படுகிறதுங்க? கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது ஒரு கிரீடம் பார்த்தா அது என்ன கிரீடங்க? நீதியின் கிரீடம். இந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாருன்னு பார்த்தோம். ஆண்டவர் மேல எப்படி இருக்கிறவங்க, ஆண்டவர் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு நீதியின் கிரீடம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தோம். மூன்றாவதான ஒரு கிரீடத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்ப்போம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபின் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை அவனுக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? மூன்றாவது ஒரு கிரீடம் வேதம் சொல்லுகிறது. அது என்ன கிரீடம் என்று சொன்னால் அது பேரு ஜீவ கிரீடம். என்ன கிரீடங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். இப்ப இந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? எந்த மனுஷன் சோதனையை சகிக்கிறானோ அவனுக்கு மாத்திரமே கர்த்தர் வாடாத கிரீடமாகிய ஜீவ கிரீடத்தை அவன் தலைகளில் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சோதனையை சகிக்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம்னா ஏதோ வீட்டை கொடுப்பாரு, வாசலை கொடுப்பாரு, காரை கொடுப்பாரு, பங்களாவை கொடுப்பாரு, திருமணம் ஆகாதவருக்கு மனைவியை கொடுப்பாரு. இதற்காக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிற ஜீவியம் ஜீவ கிரீடத்தை பெறுகிற ஜீவியம் அல்ல. ஜீவ கிரீடத்தை பெறுகிற ஜீவியம் என்ன ஜீவியம் என்று சொன்னால் அது சோதனையில் நிற்கிற ஜீவியமாய் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு சோதனைகள் கர்த்தரின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு வருகிற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தருக்காய் கர்த்தரை மறுதலிக்காமல் வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் கொடுக்கிற கிரீடம் ஜீவ கிரீடமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆனால் சில சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிற நேரங்களிலே நாம் சோர்ந்து போய் இயேசுவை மறுதலித்து, இயேசு எனக்கு வேண்டாம், உலகமும் உலகத்துடைய இன்பமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பின்னாக தள்ளி உலகத்தின் இன்பத்தையும் உலகத்துடைய சந்தோஷங்களை நமக்கு முன்பாக வைத்து அவைகளை பிடித்து கொண்டு இயேசுவுக்காய் ஓடாம, சோதனையை சகிக்காம, சோதனையில நிற்காம நாம் இயேசுவை விட்டு பின்மாற்றத்துக்குள் ஓடிவிடுகிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பலவிதமான சோதனை நமக்கு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசிக்கும் பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அருமையான பக்தன், கர்த்தர் மீது பக்தியும் வைராக்கியமாய் இருந்த மனுஷன், தேவனுக்கு பயந்து இருந்த மனுஷன், தேவனோடு சஞ்சரித்த மனுஷன், தேவனே அவனை குறித்து சாட்சி சொன்ன அருமையான அந்த பக்தன் யோபு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். தேவன் மீது விசுவாசமாய் இருந்த ஆபிரகாம் தேவனால் சோதிக்கப்பட்டார். ஈசாக்கு சோதிக்கப்பட்டார். அந்த சோதனை இல்லாத மனுஷன் தேவனுடைய அன்பையும் தேவன் கொடுக்கிற ஜீவ கிரீடத்தையும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்தவ ஜீவியம் என்றைக்கும் தேவனிடத்தில் வாங்குகிற ஜீவியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நன்மையையும் பெற வேண்டும், அதே நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற தீமையையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நன்மை மாத்திரம் வேணும், தீமை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் நல்லது ஒரு கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், பொன்னானது அக்னியினால் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். விலையேற பெற்றதா இருக்கிற உங்க விசுவாசம் அது தேவனால் என்ன செய்யப்பட வேண்டுங்க? சோதிக்கப்பட வேண்டும். பொன் சோதிக்கப்படும் பொழுதுதான் அதோடைய மதிப்பு அதிகரிக்கும். அதே போல எந்த ஒரு மனுஷன் தேவனால் சோதிக்கப்படுகிறானோ, தேவனால் சோதனைக்கு அனுமதிக்கப்படுகிறானோ, அவனுடைய மதிப்பும் அவனுடைய வாழ்க்கையின் தரமும் உயர்ந்ததாய் காணப்படும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். சோதனையை சகிப்பதுதான் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையே வேண்டாம் என்று சொல்வது ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ நன்மைகளை பெற்ற மனுஷன் சில துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் இல்லாமைகளும் தன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது யோபுவாகிய பக்தன் விதமாய் சொன்னார், கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் சில காலம் என்னத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீமையை யோபு தன் வாழ்க்கையில அனுமதித்தபடினால, இந்த தீமையிலும் உறுதியாய் யோபு நின்றபடினாலதான் 42வது அதிகாரம் 10, 11, 12, 13வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபுவின் சரித்திரத்துல அவன் முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சோதனையை சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் அதான் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சுத்தவான் விளங்கிய பின்பு கர்த்தர் தம்முடைய மகிமையினால் அவனை நிரப்புகிறார். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது? அவன் சோதனையினால் என்ன செய்ய வேண்டுங்க? சகிக்க வேண்டும், சோதிக்கப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகம், யாக்கோபுடைய நீதிமொழிகளின் புத்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் 27ல 21வது வசனத்தை நீங்க வாசிங்க. சோதனை மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே அவனுக்கு என்னதுங்க? அப்போ மனுஷனுக்கு புகழ்ச்சி வரணும்னா அவனுக்கு என்ன முதல்ல வரணுங்க? அதுக்கு பின்னாடி சோதனை இருக்கணும். நான் சும்மா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா என்னை யாரும் புகழ மாட்டாங்க. அல்லேலூயா! எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது பாருங்க. மனுஷனுடைய புகழ்ச்சிக்கு சோதனை தான் முக்கியம். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் புகழ போடுறான். ஐயோ, இவர் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாருங்க, இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாருங்க. ஒரு பணக்காரனை பார்த்து சொல்ல முடியுமா? ஐயோ, அவர் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாருங்க, அவனுக்கு என்னங்க ஒரு குறை? இதுதான் பணக்காரனுடைய சாட்சி. ஆனா எந்த மனுஷன் சோதனை அனுபவிக்கிறானோ அவனுக்கு கிடைக்கிற புகழ்ச்சி பாருங்க. ஐயோ, இவர் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாருங்க, இவ்வளவு வேதனை அந்த கிராமத்தில் இவர் அனுமதிச்ச மனுஷன் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் மலை மீது உள்ள பட்டணமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் இவர் பட்ட பாடுகளுக்கு பின்பதாக இவரை கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்துகிறார் பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? சோதனை நமக்கு என்னதுங்க? நல்லது. இவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தாவீது சொல்லும் பொழுது சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை நான் என்ன செய்யறேங்கிறார் பாருங்க. சங்கீதம் 199ல 107வது வசனம் நினைக்கிறார், 174 நினைக்கிறார், சொல்றாரு, நான் சோதனையை உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை என்ன பண்ணுகிறேன். பாத்தீங்களா? ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சோதனையும் உபத்திரவமும் வருவது அது நல்லதாய் காணப்படுகிறது. அதனால் அவர்கள் என்னத்தை பெற்றுக் கொள்கிறார்களா? தேவனுடைய பிரமாணத்தை என்ன செய்ய முடிகிறதுங்க? கற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா! யோபுடைய சரித்திரத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது
யோபுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போமே. யோபுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து இருந்தவன், பொல்லாப்புக்கு விலகுற ஒரு நல்ல மனுஷனா இருந்தான். ஆனா அவனுக்கும் என்ன வந்ததுங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் ஒரு பெரிய பாவிலாத நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்து இருந்த மனுஷன், கர்த்தரோடு இசைந்து இருந்த மனுஷன். அவன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுக்கும் சோதனை வருது. கடைசி வசனத்துல ஒரு 3-4 வசனங்கள் கடைசியில் அதே அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யோபுவுக்கு எல்லாம் போனுச்சு. அவன் சொல்றான், நான் தாயின் வயிற்றில் இருந்த நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியாய் விடத்துக்கு திரும்புவேங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் இந்த சோதனையையும் யோபு தேவனை குறித்து கொஞ்சம் கூட என்ன பண்ணலங்க? குறை சொல்லவே இல்லை. தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போகவும் இல்லை. அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி. பார்த்தீங்களா, இன்னும் எவ்வளவோ சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் என் வாழ்க்கையில வந்தாலும், ஒருவேளை கர்த்தர் என்னை கொல்லத்தக்கதான சோதனைகள், கர்த்தருடைய கோபத்தின் அன்பு என் மேல பாய்ந்தாலும் நான் அவர் மேல எப்படிதான் இருப்பேன் பாருங்க. அல்லேலூயா சொல்லாங்களா? யோபுவை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துட போதாங்க. யோபுவை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு உபத்திரவத்தை நம்ம அனுமதிக்குமா போறோம்? அல்லேலூயா சொல்லாமா? யோபுவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அவனுக்காய் பரிதபிக்கக்கூடியதாய் காணப்படும். அந்த அளவுக்கான சோதனைகளையும் வேதனைகளையும் தேவன் யோபுடைய வாழ்க்கையை அனுமதித்தார். ஆனால் ஒருபோதும் யோபு என்ன செய்யவில்லை? தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. அது போன்ற சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் கூட நாம் இந்த யோபுவை போல எப்படி இருக்க வேண்டுங்க? தேவனுக்கு அந்த சோதனையிலையும் தேவன் மீது வைராக்கியமாய் சோதனையை சகித்து தேவனுக்காய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? ஓட வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, இந்த யோபுவை போல ஒருவனும் என்ன அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? இந்த யோபுவை போல ஒருவனும் பூமியில ஒருவனும் இல்லைன்னு தேவனே யோபுவை குறிச்சு புகழ்ந்தாரு. காரணம் என்ன? யோபு சோதனையை சகித்தார். சகிக்கக்கூடிய சுபாவம் இருந்தது. அதனாலதான் தேவன் நம்பி சொன்னாரு, யோபு நீ சோதிச்சுக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவை போல நம்மளும் சோதனை வருகிற நேரத்தில் தேவனுக்குள்ள நிக்கணுங்க. நமக்கு சும்மா ஒரு சோதனை, ஒரு துக்கம், ஜெயிச்சு பார்ப்போம், ஆண்டவர் கொடுக்கலன்னா உடனே இதை வந்து வேண்டாம், அடுத்தது பாரு அவங்க யாராவது ஜோசியம் சொல்றாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, இந்த அவங்க அதை சொல்றாங்க, அந்த இடமெல்லாம் நம்ம போகலான்னு உடனே ஆண்டவர் விட்டு அங்கே ஓட ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன பிரச்சனை போராட்டம் குடும்பத்தில் வந்து ஆண்டவர் விட்டுறோம், ஆராதனை விட்டுறோம், சபை கூடி வருதலை விட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் எப்படி யோபுவை போல ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவருக்கு நம்மளால எப்படி நிற்க முடியுங்க? நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு வருவதெல்லாம் சோதனைன்னு சொல்லவே முடியாது. யோபுவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க சோதனை. அதுதாங்க பெரிய சோதனை. அல்லேலூயா சொல்லாமா? அது போல சோதனை நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அந்த சோதனைகளை நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டுங்க? நிற்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி நிற்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாருங்க? என்ன கிரீடம் கொடுக்கப்படுதுங்க? ஜீவ கிரீடம் என்ன செய்யப்படுதுங்க? கொடுக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். ஆகையால நமக்கு சோதனைகள் நிறைய வரும். அந்த சோதனைகளை நம்ம என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை மறுதலிக்க கூடாது, ஆண்டவரை விற்றக்கூடாது, ஆராதனையை விற்றக்கூடாது, சபை கூடி வருதலை விற்றக்கூடாது. எத்தனை சோதனைகள் நமக்கு வந்தாலும் தேவ சமூகத்துக்கு நம்ம ஓடி வரணும், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு கிரீடம், நான்காவதாக ஒரு கிரீடத்தை எடுத்து வாசிங்க. நான்காவது ஒரு கிரீடம் என்ன கிரீடம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். இந்த கிரீடத்தை எல்லாத்தையும் இந்த வாரத்திலே நம்ம முடிச்சிருவோம். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 3வது கிரீடம் என்ன கிரீடம்? மகிமை உள்ள கிரீடம். 2வது கிரீடம் என்ன கிரீடங்க? நீதி. ஃபர்ஸ்ட் கிரீடம்
இப்ப வரிசையா சொல்லுவோம். முதல் கிரீடம் என்ன கிரீடம்? மகிமை. 2 மூன்றாவது ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம். 4வது என்ன கிரீடம்? இப்ப இந்த மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய வருகையிலே நமக்கு மகிமையின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. இந்த மகிமையின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இதே 1 பேதுரு 5வது அதிகாரம் 2ல இருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அல்ல, உற்சாக மனதோடும் அல்ல, மந்தையை மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு என்ன பண்ணுங்க செய்யுங்கள். வாசிங்க 4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நல்லா கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மகிமையுள்ள வாடாத கிரீடம், வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரா? எப்பொழுது? யாருக்கு? வருஷம் யாருக்கு கொடுக்குறாரு? கர்த்தருடைய மந்தையை மேய்ப்பதுங்கிறது ஒரு விஷயம். அதுல பிரதான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய மந்தையை எப்படி மேய்க்கணுமா? பிறருக்கு மாதிரியாய் மேய்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எப்படி மேய்க்கணும்? மந்தையை எப்படி மேய்க்கணும்? பிறருக்கு மாதிரியாய். இல்லை இப்படி சொல்றேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும்? முன்மாதிரியா ஜீவிக்கணும். நம்மளை பார்த்து அந்த குடியாரம் இருக்குது, நம்மளை பார்த்து அந்த உலக மனுஷர்கள் திருந்தணும், நம்மளை பார்த்து அந்த விக்கிரக ஆராதனை செய்யறவங்க திருந்தணும், நம்மளை பார்த்து அந்த வீடு, அடுத்த வீடு, எதிர்த்த வீடு, இவங்க எல்லாம் திருந்தணும். அல்லேலூயா சொல்லாமா? நம்மளை பார்த்து அவங்க கெட்டு போக கூடாது. அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு மாதிரியாய் ஒரு ஜீவியை நம்ம என்ன பண்ணணும்? இப்படி ஜீவிக்கிறவங்களுக்கு தான் இயேசுடைய வருகையில என்ன கிரீடம் கிடைக்கும்? என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடம். பிறருக்கு மாதிரியா நம்ம இருக்கணும். இந்த சபைக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். அவ்வளவு பேர் இந்த சபையில இருக்கீங்க, சபைக்கு எத்தனை பேர் மாதிரியா இருந்திருக்கிறோம்? இந்த சபைக்கு எத்தனை பேர் நம்ம மாதிரியா இருந்திருக்கிறோம்? இந்த சபையில யாரும் ஒரு அறிவிப்பு சொல்லாம, இதை நீங்க செய்யணும்னு சொல்லாம, கொஞ்சம் சீக்கிரமா வரணும், சபையை கூட்டணும், காய் போடணும், இந்த டேபிளெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், லைட்டு போடணும், சேர் போடணும், சபையில வந்த உடனே முழங்கால் போட்டு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும், நல்லா கையை தட்டி பாட்டு பாடணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் சொல்லாமலே நம்மள எத்தனை பேர் இங்க செய்யறோங்க? சொல்லி செய்வதுக்கு பேர் மாதிரி இல்லை, சொல்லாமலே செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னதுங்க? மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லாமலே காரியங்களை செய்யணும். இங்க நான் ஆண்டவர் ஆராதிக்க வரேன், நான் இவங்க இருக்காங்க அவங்க இல்லை, நான் துதிக்கிறத பார்த்து எதிர்ப்புற சீட்டில் இருக்கவங்க துதிக்கணும், நான் ஆராதிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கவங்க ஆராதிக்கணும். நான் ஒரு ஆள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுனால இந்த சபை முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படணும் என்கிற மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நான் கை தட்டுறதை பார்த்துட்டு கையே தட்டாத ஆள் கூட கை தட்டணும், நான் பாடுறதை பார்த்துட்டு என் பக்கத்தில் இருக்கவங்க வாயை திறந்து பாடணும். அல்லேலூயா. ஆனா நம்மள்கிட்ட அப்படி இல்லை. நம்ம உருள கொட்டாயினால பக்கத்தில் இருக்கவங்க கூட பாடுறவங்க கூட வாயை திறந்து கொட்டாய் விடுற லெவலுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஆத்மாவை அறுவடை செய்வதற்கும் ஒரு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய நட, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சேர்க்கை, இவைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டுமே ஒழிஞ்சு நம்மளை பார்த்து மற்றவர்கள் கெட்டு போகக்கூடிய விதத்துல நம்முடைய ஜீவியம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது இருக்க. நம்முடைய ஜீவியத்தை பார்த்து, நம்மளை பார்த்து ஆண்டவர் மேல அதிகமான விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த ஜனங்கள் மாற வேண்டுமே ஒழிஞ்சி நம்மளை பார்த்து விசுவாசத்துல குறைவுபட்டு அவிசுவாசிகளாய் ஒருவர் மாறி போகக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறத பார்த்து ஒரு ஆள் ஜெபிக்கணும், நம்ம ஆராதிக்கிறத பார்த்து ஒரு ஆள் ஆராதிக்கணும், நம்ம துதிக்கிறத பார்த்து ஒரு ஆள் துதிக்கணும், நம்ம சபைக்கு வரதை பார்த்துட்டு வீட்டுல சபைக்கே வராத ஆளு சபைக்கு வரணும்.
அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்களே. எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு என்னவாய் காண்பிங்கிறார் பாருங்க. மாதிரியா என்ன செய்யணுங்கிறார் பாருங்க. என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களே. நீயே எல்லாவற்றிலும், பாத்தீங்களா? நீயே, நானே எல்லாவற்றிலும் என்னை மற்றவர்களுக்கு எப்படி காண்பிக்கணும்? நற்கிரியை செய்வதற்கு மாதிரியாய் காண்பிக்கணும். அல்லேலூயா. நல்ல காரியங்களை செய்வதற்கு நான் தான் மாதிரியா இருக்கணும். நானே சேர்ந்துக்கிட்டு போய் அவங்களோட சாம்பிராணி போடக்கூடாது. நானே சேர்ந்துக்கிட்டு போய் அவங்க நிலைக்கு இது பண்ணக்கூடாது. நானே சேர்ந்துக்கிட்டு போய் கலரத்தை நான் உட்காரக்கூடாது. நானே சேர்ந்துக்கிட்டு போய் விக்கிரகங்களுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. அல்லேலூயா. இவைகள்லாம் நற்கிரியை அல்ல, இவைகள்லாம் துர்க்கிரியை. எதெல்லாம் நற்கிரியை? ஜெபிப்பது நற்கிரியை, உபவாசிப்பது நற்கிரியை, கர்த்தரை பாடுவது நற்கிரியை, சபையில சபைக்குரிய காரியங்களை ஒழுங்கு செய்வது நற்கிரியை, கர்த்தருக்காக கொடுப்பது நற்கிரியை. அல்லேலூயா. இப்படி எவ்வளவோ நல்ல கிரியைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கள் பேசுறது போல நம்ம பேசக்கூடாது, அவர்கள் நடக்கிறது போல நம்ம நடக்கக்கூடாது, அவர்கள் போராடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் நற்கிரியை. ஆக இப்படிப்பட்ட அந்த நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து மற்றவர்களும் கிறிஸ்துவுடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும், உன் நடக்கையிலும், உன் அன்பிலும், உன் ஆவியிலும், நீ ஆண்டவரை வச்சிருக்கிற அந்த விசுவாசத்திலும், சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எல்லா விஷயத்திலையும் சபைக்கும் இந்த உலகத்திற்கும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் சபைக்கும் தேவனுக்கும், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் தேவனை ஆராதிக்காத ஜனங்களுக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுங்க. எத்தனை பேர் அப்படி வாழ்றோம்? அல்லேலூயா. முன்மாதிரியான வாழ்க்கை நம்ம எத்தனை பேர் வாழ்றோம்? நம்முடைய நடக்கையினால நம்ம எத்தனை பேர் நல் நடக்கையினால எத்தனை ஆத்துமா ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நடக்கையின் எல்லாவற்றிலும், உன் விசுவாசத்திலும், உன் அன்பிலும், உன் ஆவியிலும், பாத்தீங்களா, ஒவ்வொன்றிலும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிற ஒவ்வொரு ஜீவியத்திலும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா கூட அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாத்திலையும் நம்ம முன்மாதிரியா இருக்கணும்னு வேதம் சொல்லுது பாருங்களேன். ஏல இருந்து இசட் வரைக்கும் உள்ள எல்லாவற்றிலையும் நம்ம எப்படி இருக்கணுமா? முன்மாதிரியா இருக்கும். 12 முழுவதும் வாசி முடிச்சிங்களா? எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவும் அப்படிதான் இருந்தா. கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் நமக்கு எப்படி இருந்ததுங்க? முன்மாதிரியா இருந்துச்சு. ஜெபம் முன்மாதிரி, ஆராதனை முன்மாதிரி, வீட்டுடைய ஒழுங்கு முன்மாதிரி, சிலுவைப்பாடு முன்மாதிரி, சோதனை முன்மாதிரி, சபை கூடி வருதல் முன்மாதிரி, திருவிருந்து முன்மாதிரி. எல்லாம் இயேசுடைய 33 வருஷ வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து காட்டினார். அதுபோல நாமும் வாழ வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அப்படி வாழ்கிறவர்களுக்கு என்ன கிரீடத்தை அவர் கொடுக்கிறாருங்க? மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் நமக்கு அவருடைய வருகையில கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மகிமையின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியா இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. 1ல 7ல இருந்து 10 வரைக்கும்
மாதிரியான வாழ்க்கை வாழ்றது? உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. பாருங்க, எங்க பாருங்க, முன்மாதிரியான வாழ்க்கை என்னன்னு சொல்றாரு பாருங்க. விக்கிரகங்களை விட்டு என்ன செய்யறதுங்க? தேவனிடத்தில் மனம் திரும்புதல். எழுப்பினவரும் ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? முன்மாதிரினா பாருங்க, விக்கிரகங்களை விட்டு மனமாறுதல், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குதல், கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களிடத்துல சொல்லுதல். இந்த மூன்றும் சொல்லுது. முதல் விஷயம் எதை சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது, விக்கிரகத்தை விட்டு மனமாறுவது, கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வருகையின் ரகசியங்கள் இந்த உலகம் முழுவதும் எடுத்து சொல்வது. இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவியமாய் காணப்படுகிறது. இந்த மூன்று காரியத்தையும் செய்யறது தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. இயேசுவை பற்றி சொல்வது, உலகத்துடைய சம்பிரதாய சடங்காச்சாரத்தை விடுவது, நாம் இந்த வேதத்தில் சொன்னது போல நடப்பது. அல்லேலூயா. இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறது மாதிரி நம்ம நடக்கிற ஜீவியம் தான் என்ன ஜீவியம்? என்ன ஜீவியம்? முன்மாதிரியான ஜீவியம். இதுல சொல்லி இருக்கிறத எதையும் செய்யாதன்னு சொல்ற விஷயத்த செய்ய மாட்டேன், செய்யன்னு சொல்ற விஷயத்த நான் செய்வேன். அதனால எத்தனை நஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வருத்தப்பட்டுக்கிட்டாலும் சரி, எத்தனை பேர் என் மேல வந்து கோபப்பட்டாலும் சரி, இதுல என்ன சொல்லி இருக்குது அதை நான் செய்யறேன். அல்லேலூயா சொல்லாமா? அதை இப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். இதுதான் ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அடுத்து ஒரு கிரீடத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். அழிவுள்ள கிரீடமா அழிவில்லாததா? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் ஓடேன். அடுத்து என்ன கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? அழிவில்லாத கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த அழிவில்லாத கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இச்சையடக்கம் உள்ளவர்களுக்கு அழிவில்லாத கிரீடம் என்ன செய்யப்படுதுங்க? கொடுக்கப்படுது. இது என்ன இச்சை அடக்கம்? இச்சைனா ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு, ஒரு பயிர்ப்பு, என்னென்னமோ நம்மளை எதெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்துக்கு மாறாக, தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக, நம்முடைய வாழ்க்கைக்கு மாறாக, நம்முடைய இல்லறத்துக்கு மாறாக எதையெல்லாம் சிந்திக்க தோணுகிறதோ, செய்ய தோணுகிறதோ, வாங்க தோணுகிறதோ, பார்க்க தோணுகிறதோ, இதையெல்லாம் இச்சை அடக்கம் இல்லாமை. அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இச்சை அடக்கம் இல்லாதவர்களுக்கு அழிவில்லாத கிரீடம் கிடைக்காது. அழிவுள்ள கிரீடம் பாதாளம் தான் கிடைக்கும். இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு தான் அழிவில்லாத அந்த கிரீடம் கிடைக்கும். காமனாவே பாருங்க, நல்லா குடிப்பாங்க, குடிக்க விட முடியாது. குடி மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம், குடிச்சாதான் வாழ முடியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அவங்க சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தை சந்திக்க வேண்டியது வரும். இது அழிவில்லாத ஒரு வாழ்க்கையா, அழிவுள்ள ஒரு வாழ்க்கையா? சீக்கிரத்தில் போறது என்ன வாழ்க்கை? அழிவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனா வேதம் சொல்றது நீ அழிவில்லாத கிரீடத்தை பெறணுங்கிறாரு. இங்கேயும் நீடித்த நாளா இருந்து நேற்று செம்பரையில கூட சொன்னோம். இந்த இமய சரிது பாதியிலேயே ஒரு பிள்ளை மறிச்சுச்சுன்னா அது கர்த்தருக்குள் மறித்ததுன்னு சொல்லக்கூடாது.
அப்ப இயேசுவை ஏற்றுக்கிட்டு 24 வயசுல ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை மரிச்சு போகுதுங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஜென்ம பாவமா கர்ம பாவமான்னு பார்க்கணும் அப்படின்னு எடுத்து சொம்பராயில கூட சொன்னோம். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா ஜெபிக்குதுங்க. 24 வயசுல ஒரு பிள்ளை நல்லா ஜெபிக்குது, ஆவியில நிறைய அந்நிய பாஷை விட்டு திடீர்னு அது இறந்து போகுது பாஸ்டர். அப்ப அதை வந்து கத்தருக்குள்ள ஆரம்பித்தானே போட முடியும். அல்லேலூயா, கத்தருக்குள்ள ஆரம்பித்தானே இப்ப போடுறது. அது எப்படி வந்து கத்தருக்குள்ள இல்லைங்கிறது? அந்த கத்தர் இந்த பூமியில நம்ம நீடித்தனால வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். இப்படி பாதியிலே ஒரு மனுஷன் போறான்னு சொல்லி சொன்னா, அல்லேலூயா, அதற்கு தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இதை தான் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறோம். தேவனுடைய திட்டமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த பலவீனம் எதனால வந்துச்சு அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த வியாதி எதனால வந்துச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, இப்படி கூட நேற்று அங்க சில விளக்கங்களை கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய கரத்திலிருந்து அழிவில்லாத அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு இச்சையை அடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பூமியின் மீது எதின் மீது நம்ம ஆசை கொள்ளாதவர்களாய், ஆசை அதிகம் கொள்ளாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆசையும் நம்முடைய ஏக்கமும் நம்முடைய எண்ணமும் தேவனாகிய கர்த்தராய் மாத்திரம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு தேவனுக்காய் வாழ்ந்து தேவனுக்காய் ஓடி எல்லாமே எனக்கு இயேசுதான் என்கிற அந்த வாழ்க்கையில இருந்து உலகத்தையும் உலகத்துக்குரிய காரியங்களையும் வெறுத்து வாழ்கிற ஒரு இச்சை அடக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுதுதான் அழிவில்லாத அந்த அழிவில்லாத அந்த கிரீடத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக அருமையான தேவஜனங்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தர் நமக்கென்று சில விதமான கிரீடங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த கிரீடங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த கிரீடத்தை அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் அப்படியாக இருக்க வேண்டும். கிரீடத்தை இழந்த அல்ல, கிரீடத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் வெளிப்படுத்தலின் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை அறிந்து கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம், பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகையில அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். 5 விதமான கிரீடத்தை குறித்து நான் உங்களிடத்துல சொன்னேன். இந்த 5 விதமான கிரீடமும் என்னென்ன கிரீடம், இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து ரொம்ப ஆழமாகவும் நான் சொல்லல, ரொம்ப மேலோட்டமாகவும் சொல்லல. கொஞ்சம் நடுதரத்துல உள்ள போய் நமக்கு புரியக்கூடிய விதத்துல ஆவியானவர் கிரீடத்தை குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:1 சொன்னது போல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி நீ அதை பற்றி கொண்டு இரு. கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஓட வேண்டும். இப்ப கர்த்தர் என்னென்ன கிரீடத்தை நமக்காக கொண்டு வருகிறார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முதலாவது கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம், 2வது கிரீடம் நீதியின் கிரீடம், 3வது கிரீடம் ஜீவ கிரீடம், 4வது கிரீடம் மகிமையின் கிரீடம், 5வது கிரீடம் அழிவில்லாத கிரீடம். ஆக இந்த 5 கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அதை பற்றி கொள்ளத்தக்கதாய் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு கிரீடத்துக்கும், இந்த ஒவ்வொரு கிரீடமும் ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. முதலாவது கிரீடமாகிய மகிழ்ச்சியின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு. எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, ஆத்ம ஆதாயம் பண்ணுவதற்காக நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. 2வது நீதியின் கிரீடம். இந்த கிரீடம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். விசுவாச குறைவு நம்மளிடத்தில் ஏற்படாதபடி நாம் போதிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துல தேவனுக்குள்ள உறுதிப்பட்டு அந்த விசுவாசத்தோட சோத்திரத்தோட பெருகுகிறவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 3வது
ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், சோதனைகளும் இடையூறுகளும் இன்னல்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அந்த சோதனையை சகித்து தேவனுக்குள் இன்னும் அதிகமாய் தன்னை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஜீவ கிரீடத்தை தேவன் கொடுக்கிறார். 4வது கிரீடம் மகிமையின் கிரீடம். இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்கிறார்களோ, சபைக்கு முன்மாதிரியாய் வாழ்கிறார்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ்கிறார்களோ, தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த மகிமையின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளை பார்த்து 4 பேர் திருந்தணும், நம்மளை பார்த்து 4 பேர் சபைக்கு வரணும். 5வது ஒரு கிரீடம், அழிவில்லாத கிரீடம். இந்த அழிவில்லாத கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுது என்றால், இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு. நமக்குள் உண்டாகுகிற ஒரு கிளர்ச்சியை, உணர்ச்சியை, ஆசைகளை, தேவனுடைய வேதத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற நினைக்கிற அந்த ஆசைகளை நாம் அடக்க வேண்டும். அடக்கி தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் விட்டு கொடுத்து இருக்க வேண்டும். இவர்களுக்கு தான் அழிவில்லாத அந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 5 கிரீடமும் அவருடைய வருகையில அவரோடு கூட வருகிறது. அவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட என்ன பண்ணுகிறது யாருங்க, அவன் செய்கைக்கு தக்கதான கிரீடத்தை கர்த்தர் அவருடனே கூட கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து அவர்களுக்கு தக்கதான கிரீடத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.